ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். 17 வருட IPL வரலாற்றில் இல்லாத வகையில் நடப்பு IPL தொடரானது பல்வேறு த்ரில்லர்கள் கொண்ட தொடராக மாறியுள்ளது. எப்போதும் பாதி தொடர் கடந்த பிறகு குறைந்தபட்சம் 2 அணிகளாவது அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பை உறுதி செய்யும். ஆனால் நடப்பு IPL தொடரை பொறுத்தவரையில் ஒரு அணியை தவிர மற்ற 9 அணிகளும் கத்தி முனையில் தொங்கும் அணிகளாகவே இருந்து வருகின்றன. நடப்பு 2024 IPL சீசனில் கிட்டத்தட்ட அனைத்து அணிகளும் 8 முதல் 10 போட்டிகள் வரை விளையாடியுள்ள நிலையில் எந்த அணி அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பை தக்க வைக்கும் என்ற முடிவு மட்டும் எட்டப்படாமலே இருந்து வருகிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு அணியை தவிர மீதமிருக்கும் 9 அணிகளும் தங்களுடைய வாய்ப்பிற்காக கடைசி போட்டி வரை யுத்தம் செய்ய வேண்டிய இடத்தில்தான் இருக்கின்றன. 9 போட்டிகளில் விளையாடி 8இல் வெற்றி பெற்றிருக்கும் ராஜஸ்தான் அணி 16 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஆனால் முதலிடத்தில் இருக்கும் RR அணிக்கும் 2வது இடத்தில் இருக்கும் KKR அணிக்கும் இடையேயான வித்தியாசம் 6 புள்ளிகளாக இருக்கிறது. அதாவது 2வது இடத்தில் இருந்து 6வது இடம் வரைக்கும் இருக்கும் 5 அணிகளும் 10 புள்ளிகளுடன் சரிசமமான நிலையில்தான் இருக்கின்றன. இதனால்தான் ராஜஸ்தான் அணியை தவிர மற்ற எந்த அணிகளும் அரையிறுதி செல்வதற்கான பந்தயத்தில் முன்னிலையில் இல்லாமல் இருக்கின்றன. அதாவது மீதமிருக்கும் 9 அணிகளும் விளையாட இருக்கும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்துடன் இருக்கின்றன. இந்த ஒரே ஒரு காரணம்தான் RCB அணி பிளே ஆஃப் செல்வதற்கான வாய்ப்பை இன்னும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. எப்படி RCB அணி அரையிறுதிக்கு தகுதி பெறும் என்றால் அவர்கள் மீதமிருக்கும் அனைத்து போட்டிகளிலும் நிச்சயம் வெல்ல வேண்டும். அதே நேரத்தில் மீதமிருக்கும் 4 போட்டிகளில் குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் 4 அணிகளையும் வீழ்த்தும் பட்சத்தில் அந்த 4 அணிகளின் வாய்ப்பும் பறிபோகும். டெல்லி அணி 10 போட்டிகளில் விளையாடி 10 புள்ளிகளுடன் இருக்கும் நிலையில் RCB அணி அவர்களை வீழ்த்தி விட்டாலே அந்த அணி வெளியேறும் நிலைக்கு செல்லும். அதேபோலதான் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளும் இருக்கின்றன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் சன்ரைசர்ஸ் அணியை பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதால் நல்ல ரன் ரேட்டுடன் பாசிட்டிவான நிலையில் இருக்கின்றது. ஆனால் மீதமிருக்கும் போட்டிகளில் ஒன்றில் தோற்று RCB அணிக்கு எதிராகவும் தோற்றால் அவர்களின் வாய்ப்பும் வாழ்வா சாவா நிலைக்கு செல்லும். இந்த வாய்ப்புகளுக்கான சாத்தியக்கூறில் மும்பை அணி விளையாட போகும் 5 போட்டிகளின் முடிவும் முக்கிய பங்கு வகிக்கும். அவர்கள் டாப் பட்டியலில் இருக்கும் KKR மற்றும் LSG அணிக்கு எதிராக 2 போட்டிகளிலும் சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிராக ஒரு போட்டியிலும் விளையாடவிருக்கிறது. லீக் சுற்றின் கடைசி போட்டி வரை பிளே ஆஃப் செல்வதற்கான மோதல் உயிர்ப்புடன் இருப்பது 2024 IPL தொடரை ஸ்பெஷலாக மாற்றியுள்ளது. போக போக ஒவ்வொரு போட்டியும் அனல் பறக்கும் போட்டியாகவே நிச்சயம் அமையவிருக்கின்றன. எல்லாவற்றையும் தாண்டி கிட்டத்தட்ட பிளே ஆஃப் செல்வதற்கு பாதி வாய்ப்பை வைத்திருக்கும் RCB அணி அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அதிகமான ரன் ரேட் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை கைப்பற்ற வேண்டும். என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.